தேர்ச்சி மட்டம் 3, அதாவது புதிய அழகான அரசும் வணிகமும் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். அது தேர்ச்சி 3. தேர்ச்சி மட்டம் 3.1 கற்க இருப்பவை இலங்கையில் அரச வணிகங்களவை, அரச வணிகத்தின் செல்வாக்கு செலுத்தும் அரசு வணிகத்தில் செல்வாக்கு செலுத்த காரணம். அரசாங்கம் வணிகத்தில் ஈடுபடுதானே, போக்குவரத்தில் ஈடுபடுது, தொலைத்தொடர்பில் ஈடுபடுது. அதையே அப்படி அவர் செலுத்த வேணும். 3வது, அரசிடமிருந்து வணிகங்கள் பெறும் உதவிகள். அப்போ இந்த வணிகம் எது? தனியார். அது அரசிடமிருந்து பெறுகின்ற உதவிகள். வணிகத்திடமிருந்து அரசு எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகள். ஆகவே அரசும் வணிகம் என்ற ஒரு பிரதான தலைப்பு. அதில் முதலாவது 3.1 இவை பற்றி பார்க்க போகிறோம். அரசும் வணிகமும் என்று தலையங்க சொல்லுகிறோம். இலங்கையில் உள்ள அரச வணிகங்கள் இந்த வடிவங்கள் எவை என்று கேட்கிறார்கள். ஒன்று மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்தது மாகாண அரசு. அடுத்தது லோக்கல் கவர்மெண்ட் என்ற உள்ளூராட்சி மன்றம். இந்த உள்ளூராட்சி மன்றம், மாகாண அரசு, மத்திய அரசு என்ற 3 வடிவத்தில் இலங்கையில் அரசு வணிகத்தில் ஈடுபடுது. அரசாங்கத்தின் குறிக்கோள்கள், அரசாங்கம் வணிகத்தில் ஈடுபட்டாலும் சரி, அரசாங்கத்தின் குறிக்கோள்கள் பேரண பொருளாதாரத்தில் விலை உறுதி பேணல். அந்த பேரண பொருளாதாரத்தில் விலை உறுதி பேணல் என்றா அதுக்கு நாணயத்தின் உட்பெறுமதி வெளிப்பெறுமதியை பாதுகாக்க வேண்டும். நாணயத்தின் உட்பெறுமதி வெளிப்பெறுமதி என்ற என்னண்டு நாணய மாற்று வீதம் என்று படிக்கின்ற போது நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்போ இதில் நின்று அதை ஒழுங்கப்படுத்த தேவையில்லை. அரசாங்கத்தின் குறிக்கோள்கள்: 1, பேரண பொருளாதாரத்தில் விலை உறுதி பேணல். 2வது, நிறைதொழில் மட்டத்தை அடைதல். 3வது, வருமானத்தில் சமநீதியை கடைபிடித்தல். 4வது, நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட நிலைத்திருக்கும் பொருளாதார அபிவிருத்தியை பேணல். இவைதான் அரசாங்கத்தின் குறிக்கோள்கள். அந்த குறிக்கோள் பக்கத்தில், அவற்றை பக்கத்தில் சின்ன சின்ன குறிப்புகள் இருக்குது. நீங்கள் குறிக்கோளை நினைவைச்சிருந்தாலே போதும். அரசு வணிகங்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் முறை, அதாவது எப்படி அரசு தனியாருக்கு வணிகத்துக்கு செல்வாக்கு செலுத்தண்டால் அரசு எப்படி செல்வாக்கு செலுத்துது? உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குது. அது என்ன சார் உட்கட்டமைப்பு வசதி என்றா? போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, பாலம் அமைத்தல், அவைதான் உட்கட்டமைப்புகள் என்று சொல்வது. அந்த உட்கட்டமைப்பை அமைச்சு கொடுக்க அது வணிகத்துக்கு உதவியாக இருக்கும். 2வது, போட்டியாளர்களாக தொழிற்படுது. அரசாங்கம் வணிகங்களுக்கு போட்டியாளராக இருக்குது. எப்படி? இலங்கையில் பாருங்கோ, தனியார் போக்குவரத்து சேவையும் இருக்கு, அரச போக்குவரத்து சேவையும் இருக்கு. அவர் 2 பேரும் போட்டியாளர்களாக தொழிற்படினும். 3வது, வாடிக்கையாளராக தொழிற்படுது. அதாவது தனியார் இந்த பண்டங்களை அரசு வாங்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. நெல் அறுவடை காலத்தில் விவசாயிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தும் சபை என்ற அரசு அமைப்பு அந்த நெல்லை கொள்வனை செய்வது வாடிக்கையாக தொழிற்படுதல். அடுத்தது, கொள்கைகளை உருவாக்குது, வணிக கொள்கைகளை உருவாக்குது, வணிக சட்டங்களை உருவாக்கி கொடுக்குது. வரி அறவிடுதல் என்ற அரசாங்கம் இவ்வாறு வணிகத்தில் பல்வேறு வகைகளில் செல்வாக்கு செலுத்துது. அந்த எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது என்பதை மிக இலகுவாக வழங்குறதுக்காக வேண்டி ஒரு அட்டவணையில் என்ன செய்திருக்கிறால் காட்சிப்படுத்தி இருக்கிறேன். அரசின் பங்களிப்பு சொன்னனே, உட்கட்டமைப்பு வசதியை வழங்குதல், போட்டியாளராக வழங்குதல், தொழிற்படுதல், வாடிக்கையாளராக தொழிற்படுதல், கொள்கை உருவாக்கம், சட்டங்களை உருவாக்குதல், வரி அறவிடுதல் என்பது அரசாங்கம் வணிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற விடயம். அது மத்திய அரசு என்னென்ன செய்து, மாகாண அரசு என்னென்ன செய்து, உள்ளூராட்சி மன்றம் என்னென்ன செய்து என்பதை இலகுவாக டக்காண்டு விளங்கக்கூடிய வகையில் அட்டவணைப்படுத்திக்கிறேன். அது பார்க்க டக்காண்டு விளங்கிடும். அவற்றுக்கான கீழே தான் அந்த நோட்ஸுகள், அதாவது அரசாங்கம் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கும் சலுகைகள், தரத்தை உறுதிப்படுத்தல், யார் வழங்குகிற அரச நிறுவனம், தர நிர்ணய பணியகம், முதலீட்டை ஊக்குவித்தல், இலங்கை முதலீட்டு சபை, பொதியும் தகவலும், தேசிய பொதியிடல் நிறுவனம். இப்படி ஒவ்வொரு விடயத்துக்கும் எந்த அரசு அமைப்பு உதவுது என்று சொல்லி அந்த அட்டவணை கீழே இலகுபடுத்தி கூறப்பட்டுள்ளது. ஆகவே அதனை பார்த்தால் அதன் விடயங்கள் விளங்கும். அதுதான் தேர்ச்சி மட்டம் 3.1. தேர்ச்சி மட்டம் 3.2 அரசாங்கத்தின் பொருளாதார நோக்கங்கள். அரசாங்கம் வணிகத்துக்கு காட்டும் பங்களிப்புகள். அரசுக்கும் வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பண்ட 3 விடயத்தை 3.2 பார்க்க போறோம்.
அரசாங்கத்தின் நோக்கங்கள். அப்ப இதை எப்படி கேட்பார்கள் என்றால், வணிகத்தின் நோக்கத்தையும் அரசாங்கத்தின் நோக்கத்தையும் வேறுபடுத்தன்னு கேட்பார்கள். வணிகத்தின் நோக்கம் என்ன? சந்தையில் நிலைத்திருத்தல், லாபத்தை உச்சப்படுத்தல், விற்பனையை உச்சப்படுத்தல், பங்கு விலைகளை அதிகரித்தல், சந்தைப்பரப்பை அதிகரித்தல். அரசாங்கத்தின் நோக்கம் என்ன? பொருளாதார அபிவிருத்தி எய்தல், பூரண வேலைமட்டத்தை அடைதல், நியாயமான வருமான பங்கீடு, பொருளாதாரத்தில் நிலைத்திருக்கும் தன்மை, சாதகமான சர்வதேச வர்த்தகத்தை உருவாக்குதல் என்பது அரசாங்கத்தின் நோக்கம். ஆகவே வணிகத்தின் நோக்கங்கள் லாப நோக்கமாக இருக்க, அரசாங்கத்தின் நோக்கங்கள் சமூக நோக்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அரசாங்கத்தின் நோக்கங்கள் ஒவ்வொன்றையும் நான் கீழே ஒரு சின்ன சின்ன சீருறிப்புகள் தந்திருக்கிறேன். அதை நீங்கள் எழுதி பார்ப்பதன் மூலம் அதன் அனுகூலங்களை பெற முடியும். அரசாங்கம் பொருளாதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அரசாங்கத்தின் பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு வணிகங்கள் எவ்வாறு உதவுகின்றன? அரசாங்கத்தின் பொருளாதார நோக்கங்கள் இருக்குத்தானே மேலே சொன்னது, பொருளாதார வளர்ச்சி அடைதல், வேலை மட்டத்தை அடைதல் என்று. அதுக்கு வணிகங்கள், தனியார் வணிகங்களோ அல்லது வணிகங்கள் எப்படி உதவி செய்கிறது? ஒன்று, வரி கொடுப்பனவுகளை, அரசாங்கத்துக்கான வரி கொடுப்பனவுகளை வணிகங்கள் ஒழுங்காக செலுத்தினால் அவர்கள் அந்த அரசாங்க நோக்கத்தை செய்யலாம். இரண்டாவது, உள்நாட்டின் வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்பை உருவாக்கலாம். இவ்வாறு அந்த வணிக அரசின் நோக்கத்துக்கு வணிகங்கள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதற்கு ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகள் கூறியிருக்கிறேன். ஆக அதுக்கு வரி கொடுப்பனவு, உள்நாட்டு வள பயன்பாடு, அரசாங்க நடைமுறைகளை பின்பற்றல், அரச சட்டங்களை பயன்படுத்துதல், வேலைவாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல், சூழல் மாசடைதை இழிவுபடுத்தல் என்ற வகையில் வணிகங்கள் அரசாங்கத்தின் நோக்கம் அல்லது குறிக்கோள் அடைவதற்கு உதவுகிறது. இவைதான் 3.1 3.2 நோட்ஸ். ஆகவே 3.3 என்ற பிரதான அலகை நாங்கள் அடுத்த அலகில் பார்க்கலாம். ஆகவே அரசும் வணிகம் என்பது ஒரு பிரதான கேள்விவார தலைப்பு. அதோடு இந்த அரசும் வணிகம் என்பது ஒரு பொருளியல் பாட அலகு. பொருளியலில் அரசாங்க வரவு செலவு திட்டம் என்ற அலகு இருக்குது. அந்த அலகில் உள்ள விடயங்கள்லாம் இங்கே அரசும் வணிகமாக காணப்படுது. இதை பொருளியலில் எங்கு படிப்பீர்கள் என்றால் 13ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தில் படிப்போம். ஆனால் அரசும் வணிகத்தின் அறிமுகத்துக்குள் வருகிறது. ஆகவே